10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 3.5 11th sum. Prove that 32 root 3 into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 equal to 3. இப்போ இதோட வேல்யூ இந்த லெஃப்ட் சைடோட வேல்யூ 3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம LHS எடுத்துக்கிறோம். என்னது LHS ஈக்குவல் டு 32 ரூட் 3 இன்ட்டு சைன் பை பை 48 காஸ் பை பை 48 காஸ் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. ஓகேங்களா? LHS எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம சைன் 2a ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம சொல்யூஷன் போகலாம். சைன் 2a ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 sin a cos a. கரெக்டாக? இந்த ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 2 லெஃப்ட் சைடில் போனால் என்னாகும்? டிவைட் ஆகிருமா? அப்போ என்னாகும்? sin a cos a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 2a 1/2 இன்ட்டு சைன் 2a. அப்போ sin a cos a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 2a. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த LHSல இந்த சைன் பை பை 48 இன்ட்டு காஸ் பை பை 48 இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா சைன் ஏ காஸ் ஏ ஃபார்முலா இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் பை பை 48. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த சைன் பை பை 48 இன்ட்டு காஸ் பை பை 48ங்கிறது என்ன ஃபார்முலா இருக்குது? சைன் ஏ காஸ் ஏ ஃபார்முலா இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் பை பை 48ன்னு இருக்குது. அப்போ இந்த சைன் பை பை 48 இன்ட்டு காஸ் பை பை 48 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 48. அதாவது 1/2 இன்ட்டு சைன் 2a ஏ இருக்கிற பிளேஸில் பை பை 48. அப்போ 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 48. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். அப்போ இந்த சைன் பை பை 48 இன்ட்டு காஸ் பை பை 48 மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 48 எழுதுகிறோம். மீதி ரிமைனிங் டேர்ம்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ 32 ரூட் 3 இன்ட்டு 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 48 இன்ட்டு இந்த காஸ் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. இப்போ என்ன சார் பண்ணணும்? இந்த 1/2 இருக்குது, அந்த 2க்கும் இந்த 32க்கும் கேன்சல் பண்ணுறோம். 16 2s are 32. அப்போ 16 ரூட் 3 இன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இந்த 2க்கும் இந்த 48 கேன்சல் பண்ணலாம். 24 2s are 48. அப்போ நமக்கு என்ன சார் கிடச்சிருக்குன்னா 16 ரூட் 3 இன்ட்டு சைன் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. நெக்ஸ்ட் அதே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஏ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 2a. எதுக்கு பதில் அப்படின்னா இங்கே பாருங்கள் சைன் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 24ன்னு இருக்குது. அப்போ சைன் ஏ காஸ் ஏ இருக்கிற பிளேஸில் என்னது பை பை 24ன்னு இருக்குது. அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள்? 16 ரூட் 3 இன்ட்டு 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 24. 1/2 இன்ட்டு சைன் 2a ஏ இருக்கிற பிளேஸில் என்னது பை பை 24. அப்போ 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 24 இன்ட்டு ரிமைனிங் இந்த இருக்குது காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6. அதாவது இந்த சைன் பை பை 24 இன்ட்டு காஸ் பை பை 24 தான் 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 24ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 2க்கும் இந்த 16க்கும் கேன்சல் பண்ணால் 8 2s are 16. அப்போ இங்கே 8 ரூட் 3. நெக்ஸ்ட் இந்த 2க்கும் 24 கேன்சல் பண்ணால் 12 2s are 24. அப்போ சைன் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ எகைன் என்ன சார் பண்ணுறோம்னா இந்த சைன் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 12 என்ன ஃபார்முலா இருக்குன்னா சைன் ஏ காஸ் ஏ ஃபார்முலா இருக்குது. அதுக்கு பதிலாக 1/2 இன்ட்டு சைன் 2a ஏவுக்கு பதிலாக பை பை 12 யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் நெக்ஸ்ட்டு 8 ரூட் 3 இன்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அதாவது எதுக்கு பதிலாக இந்த சைன் பை பை 12 இன்ட்டு காஸ் பை பை 12க்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு சைன் 2 இன்ட்டு பை பை 12 இன்ட்டு இந்த காஸ் பை பை 6 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? சிம்பிளை பண்ணுறோம். இந்த 8க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணால் 4 2s are 8. அப்போ 4 ரூட் 3. நெக்ஸ்ட் இந்த 2க்கும் இந்த 12க்கும் கேன்சல் பண்ணால் 6 2s are 12. அப்போ 4 ரூட் 3 இன்ட்டு சைன் பை பை 6 இன்ட்டு காஸ் பை பை 6. இந்த சைன் பை பை 6 காஸ் பை பை 6 என்ன ஃபார்முலா இருக்குது?
sin a cos a ஃபார்முலா இருக்குது. a இருக்கிற பிளேஸில் பை பை 6 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா என்னது 1/2 இன்ட்டு sin 2a ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு sin 2 இன்ட்டு பை பை 6, a இருக்கிற பிளேஸில் பை பை 6. அப்போ 4√3 இன்ட்டு 1/2 இன்ட்டு sin 2 இன்ட்டு பை பை 6. இப்போ இந்த 2க்கும் இந்த 4க்கு கேன்சல் பண்ணால் 2 2s are 4, அப்போ 2√3. நெக்ஸ்ட் இந்த 2க்கும் 6க்கு கேன்சல் பண்ணால் 3 2s are 6. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், 2√3 இன்ட்டு sin பை பை 3, 2√3 இன்ட்டு sin பை பை 3. நெக்ஸ்ட்டு sin பை பை 3யோட வேல்யூ தெரியும். பை பை 3னா அதுக்கு ஈக்குவலான டிகிரி வேல்யூ என்னது, 60 டிகிரியா. sin 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் √3/2. ஆல்ரெடி ஒரு 2√3 மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ 2√3 இன்ட்டு sin பை பை 3யோட வேல்யூ √3/2 இன்ட்டு √3/2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம். √3 இன்ட்டு √3னா வேல்யூ என்னது 3. அந்த 3 தான் RHS. இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 3 ஈக்குவல் டு RHS. அப்போ LHS RHS என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. LHS RHSம் ஈக்குவலாக இருக்குது. என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ 32√3 இன்ட்டு sin பை பை 48 இன்ட்டு cos பை பை 48 இன்ட்டு cos பை பை 24 இன்ட்டு cos பை பை 12 இன்ட்டு cos பை பை 6 ஈக்குவல் டு 3ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா sin a cos a ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin 2aங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணி ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கணும். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் சம்மை பார்த்துங்க. இதோட உனக்கு எக்ஸசைஸ் 3.5 முடியுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ், அடுத்தது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ்னு இருக்குது. அதில் ஒரு 8 ஃபார்முலா இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி, அந்த ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச sin ஆஃப் a ப்ளஸ் பி, sin ஆஃப் a மைனஸ் பி, காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி, காஸ் ஆஃப் a மைனஸ் பி, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரீகால் பண்ணிக்கிறோம். அதான் சொல்லியிருக்கோம், வி நோ தட் sin ஆஃப் a ப்ளஸ் பினா ஃபார்முலானது sin a காஸ் பி ப்ளஸ் காஸ் a sin b. இங்கே சைன் வரும்போது ப்ளஸ்னா லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடும் ப்ளஸ். இப்போ sin ஆஃப் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு sin a காஸ் பி ப்ளஸ் காஸ் a sin b. நெக்ஸ்ட் sin ஆஃப் a மைனஸ் பி, இங்கே மைனஸ் வரும்போது ரைட் சைடில் என்னது மைனஸ். அப்போ sin ஆஃப் a மைனஸ் பி ஈக்குவல் டு sin a காஸ் பி மைனஸ் காஸ் a sin b. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் a ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும். காசை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு மைனஸ். அப்போ காஸ் ஆஃப் a ப்ளஸ் பினா காஸ் a காஸ் b மைனஸ் sin a sin b. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் பினா ஃபார்முலா லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு ப்ளஸ்ஸு. அப்போ காஸ் ஆஃப் a மைனஸ் பினா ஃபார்முலா காஸ் a காஸ் b ப்ளஸ் sin a sin b. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அப்போ இந்த 4 ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் எழுத முடியும். அடுத்து சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் எழுத முடியும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதுக்கு என்ன சார் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் செகண்ட் ஃபார்முலாவையும் இங்கே எழுதிருக்கும்ல, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பாருங்கள் ரைட் சைடில் இந்த ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, இந்த மைனஸ் காஸ் ஏ சைன் பி ரெண்டு கேன்சல் ஆயிரும். அடுத்து சைன் ஏ காஸ் பிங்கிறது 2 டைம்ஸ் வரும். அதாவது சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ காஸ் பின்னு வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 சைன் ஏ காஸ் பி 2 சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 2வை லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு என்ன சார் ஃபார்முலா கிடைக்கும்னா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு அடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது, அது ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சம்மில் எழுதிருக்கும். ஓகேவா, இதுதான் அது ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ்ங்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் நமக்கு சைன் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா, இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், இந்த சைன் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ காஸ் பி ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் ஏ சைன் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் பின்னு ஆயிரும். அப்போ 2 காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு 2 லெஃப்ட் சைடு போனால் நமக்கு காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஏ சைன் பின்னா ஃபார்முலா என்னது 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3யும் 4த்தையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். 3யும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் சைன் ஏ சைன் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே காஸ் ஏ சைன் பி 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு வரும். அந்த மல்டிப்ளை பண்ணிட்டு 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 7 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4லேருந்து ஈக்குவேஷன் 3யை மைனஸ் பண்ணுறோம். 4 மைனஸ் 3. அப்போ 4 மைனஸ் 3ங்கும்போது காஸ் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ காஸ் பின்னு ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்து சைன் ஏ சைன் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஏ சைன் பின்னா
நமக்கு என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2 டைம்ஸ் இருக்கும் இது sin a sin b. அப்போ 2 sin a sin b ஈக்குவல் டு cos of a minus b மைனஸ் cos of a plus b வரும். மல்டிப்ளை பண்ணிட்டு 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா நமக்கு sin a sin b ஈக்குவல் டு 1/2 cos of a minus b மைனஸ் cos of a plus b கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 8. இந்த 5 6 7 8 இந்த 4 ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ்ங்கிறோம். ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் லெஃப்ட் சைடு ப்ராடக்ட்டில் இருக்குது, ரைட் சைடில் எதில் இருக்குது, சம்மில் இருக்குது. அதான் இதை சொல்கிறோம் ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸில் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா a ப்ளஸ் பிக்கு பதிலாக சீனும் a மைனஸ் பிக்கு பதிலாக டீனும் a ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி பை 2 பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆயிரும்னா என்னது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸாக மாறிடும். சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ். இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸில் a ப்ளஸ் பிக்கு பதிலாக சி a மைனஸ் பிக்கு பதிலாக a மைனஸ் பிக்கு பதிலாக டி ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2 பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராடக்ட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் கிடைக்கும். ஓகேவா. அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். இங்கே பாருங்கள், டு கெட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ். டு கெட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் எப்போ நமக்கு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் கிடைக்கும்னா லெட் அஸ் இன்ட்ரடியூஸ் தி சப்ஸ்டியூஷன் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி a minus b equal to d or equivalently a equal to c plus d by 2 b equal to c minus d by 2 in the product to sum identities. Product to sum identities ல இந்த substitution யூஸ் பண்ணோம்னா நமக்கு sum to product identities கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இப்போ a plus b a minus b ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், இந்த மைனஸ் பி ப்ளஸ் பி என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2a ஈக்குவல் டு சி ப்ளஸ் டின்னு இருக்கும். அந்த 2 ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வரும். அப்போ a ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி பை 2ன்னு கிடைக்கும். அடுத்து a ப்ளஸ் பி a மைனஸ் பி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2b ஈக்குவல் டு சி மைனஸ் டின்னு கிடைக்கும். அப்போ அந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடில் வரும். அப்போ b ஈக்குவல் டு சி மைனஸ் டி பை 2ன்னு கிடைக்கும். ஓகேவா. இந்த சப்ஸ்டியூஷனை இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸில் யூஸ் பண்ணால் நமக்கு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ். சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் 5 இந்த ஈக்குவேஷன் 5ல் இந்த 5ல் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏவுக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2 பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2 அடுத்து a ப்ளஸ் பிக்கு பதிலாக சி a மைனஸ் பிக்கு பதிலாக டின்னு இந்த 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் கிடைக்கும். பாருங்கள், இங்கே சைன் ஏ காஸ் பின்னு இருக்கா, சைன் ஏ காஸ் பி. இந்த டிவைடில் ரைட் சைடில் டிவைடில் இருக்கக்கூடிய 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் பி. ஏவுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், சி ப்ளஸ் டி பை 2 சி பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2. அப்போ அது 2 இன்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2 ஈக்குவல் டு என்னது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக தான் அது சி, ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டி. அப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டின்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ 5th ஈக்குவேஷனில் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சி, ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டி, ஏவுக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2 பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸில் ஃபஸ்ட்டு கிடைக்கும். சைன் சி ப்ளஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. நெக்ஸ்ட்டு 6th அதே சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோமா என்ன ஆகும், 2 காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியில் இந்த சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், சைன் சி மைனஸ் சைன் டி. இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சி, ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டின்னு சப்ஸ்டியூட்னா சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. இந்த ஏவுக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2 பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஃப்ரம் 6th ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் கிடையாது பாருங்கள். சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் சி மைனஸ் டி பை 2. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 7th அதே சப்ஸ்டியூஷன். இப்போ பாருங்கள், காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சி, ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டினா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி. இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு போனால் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏவுக்கு பதிலாக சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பிக்கு பதிலாக சி மைனஸ் டி பை 2. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8th ஈக்குவேஷன்லேருந்து அதே சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா இந்த காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்குல்ல, அதில் இதுக்கு ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சி, இங்கே ஏ மைனஸ் பிக்கு பதிலாக டி. அப்போ என்ன வரும்னா காஸ் டி மைனஸ் காஸ் சின்னு வரும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸை காமனாக எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு
அடுத்து சைன் பினா சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூன்னு வரும். அதில் ஒரு மைனஸை காமனாக எடுத்துனா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்குமா, அந்த மைனஸை கொண்டு வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூன்னு கிடைக்கும். அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ. இந்த ஃபோர்த்து இதில் சம் டூ ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸில் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோர்த்து மட்டும் பாருங்கள். இந்த ரைட் சைடில் 2 sin c plus d by 2 into sin of d minus c by 2 இந்த டேர்ம் மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். c minus d கிடையாது, d minus c by 2 கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் பார்த்தோம், அதில் ஒரு 4 ஃபார்முலா. அடுத்து சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் ஒரு 4 ஃபார்முலாஸ் பார்த்தோம். இந்த 8 ஃபார்முலாஸ் இந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 ஐடென்டிஸ் இருக்குது. அந்த 3 ஐடென்டிஸில் ஒரு ஐடென்டிஸ் மட்டும் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான். ரிமைனிங் அதே மாதிரி சிமிலர்லின்னு கொடுத்து ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கான். நம்ம அதை பார்க்க போகிறோம். அது ஒரு ஃபார்முலா, ஒரு 3 ஐடென்டிஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 + 4 8, 8 + 3 11 ஐடென்டிஸ் இருக்குது. இந்த 11 ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் பார்க்க போகிறோம். பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸுக்கு இந்த ஐடென்டிஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஐடென்டி 3.15 ப்ரூவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டி 3.15 ப்ரூவ் தட் சைன் ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 60 + ஏ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு சைன் 3ஏன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். அப்போ இங்கே 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளைசேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் அதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறான், 1/4 இன்ட்டு சைன் 3ஏன்னு கேட்குறான். அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கிறத நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். அதானே 2 × 3 × 4நாலும் 3 × 4 × 2நாலும் எல்லாம் ஒன்று தானே. அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கிறத நம்ம அந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பாரு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் பாருங்கள், சைன் ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 60 + ஏன்னு இருக்குது. இந்த சைன் ஆஃப் 60 + ஏவை ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டேன். நம்ம கொஞ்சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால எப்படி மாற்றிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, மீனிங் மாறாது. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைன் ஆஃப் 60 + ஏவை ஃப்ரண்டில் கொண்டு வந்துட்டா சைன் ஆஃப் 60 + ஏ இன்ட்டு சைன் 60 மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இந்த சைன் ஆஃப் 60 + ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 60 மைனஸ் ஏங்கிறது என்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னா, சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. அதாவது ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் அதை யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்டில் இருக்குது, நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டை சம் ஐடென்டிஸாக மாற்ற போகிறோம். அப்போ ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சைன் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் 60 + ஏ, பி இருக்கிற பிளேஸில் 60 மைனஸ் ஏ. இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சைன் ஏ சைன் பி அந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸுக்கு ஃபார்முலா என்ன சொன்னால் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ + பின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஏ இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இந்த ஏ இருக்கிற பிளேஸில் 60 + ஏ, இந்த பி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குன்னா 60 மைனஸ் ஏ இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏன்னா 60 + ஏ மைனஸ் ஆஃப் பி என்னது 60 மைனஸ் ஏ. அந்த பிங்கிறது 2 டேர்மாக இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் 60 மைனஸ் ஏன்னு எழுதும்போது அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏன்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா காஸ் ஆஃப் 60 + ஏ மைனஸ் 60 + ஏ. ஓகேவா? மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பின்னானது 60 + ஏ ப்ளஸ் 60 மைனஸ் ஏ. இப்போ என்னாகும், இந்த +60 - 60 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னது ஏ + ஏ 2a. அப்போ காஸ் 2a மைனஸ் அடுத்தது இந்த மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். 60 + 60 என்னது 120. அப்போ காஸ் 120ன்னு வரும். அப்போ இந்த ஃபார்முலா சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் ஃபார்முலா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ + பி ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 60 + ஏ மைனஸ் 60 + ஏ மைனஸ் காஸ் ஆஃப் 60 + ஏ ப்ளஸ் 60 மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இந்த சைன் ஏவை மறந்துடக்கூடாது, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த +60 - 60 கேன்சல் பண்ணால் காஸ் 2a. அப்போ 1/2 இன்ட்டு காஸ் 2a மைனஸ் இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆனால் +60 + 16 அது 120. அப்போ மைனஸ் காஸ் 120 இன்ட்டு சைன் ஏ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணோம்னா, இந்த சைன் ஏவை இந்த 2 டேர்மோடய மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/2 இன்ட்டு காஸ் 2a இன்ட்டு சைன் ஏ மைனஸ் காஸ் 120 டிகிரி இன்ட்டு சைன் ஏ, காஸ் 120 டிகிரி இன்ட்டு சைன் ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த காஸ் 2a சைன் ஏங்கிறது என்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னா காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஏ சைன் பிக்கு காஸ் ஏ சைன் பிக்கு என்ன சார் ஃபார்முலானா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ + பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன சார் இருக்குன்னா 2a இருக்குது. பி இருக்கிற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னா ஏ இருக்குது. ஓகேவா? காஸ் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் 2a, பி இருக்கிற பிளேஸில் ஏ இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த காஸ் 120 டிகிரியோட வேல்யூ காஸ் 120 நம்ம எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் 180 - 16 எழுதலாமா?
ஓகேவா. 180 மைனஸ் தீட்டாங்கிறது எந்த கோடன், செகண்ட் கோடன். செகண்ட் கோடனில் காஸ் வந்து என்னது நெகட்டிவ். அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் 60 டிகிரியை மைனஸ் காஸ் 60 டிகிரின்னு எழுதுறேன். காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ ஃப்ரண்டில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ காஸ் 120 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் -1/2 -1/2. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த காஸ் ஏ சைன் பி அந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த காஸ் 120 டிகிரிக்கு பதிலாக -1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள் 1/2 இன்ட்டு ஆல்ரெடி ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. 1/2 இன்ட்டு காஸ் 2a இன்ட்டு சைன் ஏ. காஸ் 2a இன்ட்டு சைன் ஏனா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏ இருக்கிற பிளேஸில் 2a, பி இருக்கிற பிளேஸில் a. அப்போ 2a ப்ளஸ் ஏனாது 3a. அப்போ 1/2 இன்ட்டு சைன் 3a மைனஸ் அடுத்து சைன் ஆஃப் ஏ மைனஸ் பினா 2a மைனஸ் ஏனா a. அப்போ 1/2 இன்ட்டு சைன் 3a மைனஸ் சைன் ஏ. நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் 120 டிகிரியோட வேல்யூ -1/2. அப்போ மைனஸ் ஆஃப் -1/2 இன்ட்டு சைன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 1/2 இந்த ரெண்டு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 சைன் 1/2 இன்ட்டு சைன் 3a மைனஸ் 1/2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 சைன் ஏ. ஓகேவா. அந்த -1/2 சைன் ஏவும் ப்ளஸ் 1/2 சைன் ஏவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1/2 இன்ட்டு சைன் 3a. ஆல்ரெடி ஒரு 1/2 மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ 1/2 இன்ட்டு 1/2னா 1/4. அப்போ 1/4 சைன் 3aன்னு கிடைக்குது. இதான அது ஆர்ஹெச்எஸ். இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சைன் ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் 60 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு சைன் 3aன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா. இதே ஃபார்மேட்டில் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு சம்ஸ் இருக்குது. இதே ஃபார்மேட்டில் ஐடென்டி 3.16 ஐடென்டி 3.17 இருக்குது. இது ரெண்டில் நமக்கு எக்ஸைஸ் சம்மில் ப்ரூஃப் இருக்குது, ப்ரூவ் பண்ண சொல்லி சம் இருக்குது. இல்லை அப்படின்னா இதே ஃபார்மேட்டில் நீ என்ன பண்ணும், ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா. சிமிலர்லி we can prove the following important identities. இதே ஃபார்மேட்டில் இம்பார்ட்டன்ட் ஐடென்டி பாருங்கள். ஐடென்டி 3.16 என்ன சொல்கிறான், காஸ் ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் 60 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு காஸ் 3a. ஓகேவா. இங்கே சைன் இருந்த இடத்துல காசு இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. காஸ் ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் 60 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு காஸ் 3a. அதே மாதிரி ஐடென்டி 3.17 tan ஆஃப் 60 மைனஸ் ஏ இன்ட்டு tan ஏ இன்ட்டு tan ஆஃப் 60 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு tan 3a. அப்போ இந்த 3 ஐடென்டிஸ் 3.15 3.16 3.17 இந்த 3 ஐடென்டிஸ். அடுத்து ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் 4. அடுத்து சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் ஒரு 4. டோட்டலாக இந்த 11 ஐடென்டிஸை கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. நமக்கு தெரிஞ்சு, அதாவது எந்த மிஸ்டேக் இல்லாமல் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம், பின்னாடி வர எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு சம், எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் as a sum or difference. அதாவது ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறோன்னா, பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணோம், சம் ஆர் டிஃப்ரென்ஸாக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ என்னவா நம்ம கொடுத்துருவோம், ப்ராடக்ட்டில் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறோம், சம் இல்லைன்னா டிஃப்ரென்ஸில் கேட்குறோம். ஓகேவா. அப்போ ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டே சம்மில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட் ஃபார்மில், அதாவது சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ அதை நம்ம என்னவா எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ சைன் ஏ காஸ் பி அதுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கணும், மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்போ சைன் ஏ காஸ் பி ஃபார்முலானது 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா. அப்போ நமக்கு இந்த சைன் ஏ காஸ் பிங்கிற ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்கூடிய சம் சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரியை கம்பேர் பண்ணால் ஏ இருக்கிற பிளேஸில் 35 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் எனக்கு 28 டிகிரி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பினானது 35 ப்ளஸ் 28 ஆனது 63. அதேமாதிரி ஏ மைனஸ் பினா 35 மைனஸ் 28னா 7 டிகிரி. அப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 63 டிகிரி, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 7 டிகிரி. இந்த ஃபார்முலா இந்த ஐடென்டிட்டியில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் கிடச்சிடும். அதாவது சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரிங்கிற இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறது சம்மில் கிடச்சிரும். ஓகேவா. அப்போ சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி அது 60 டிகிரி, அப்போ 63 டிகிரியா, அப்போ சைன் 63 டிகிரி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பினா 7 டிகிரி, அப்போ சைன் 7 டிகிரி. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 28 டிகிரி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 63 டிகிரி ப்ளஸ் சைன் 7 டிகிரி. ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன், சைன் 4x இன்ட்டு காஸ் 2x. இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது, சைன் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது. அதே ஐடென்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டு சம் ஐடென்டி என்னது, சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலானது 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ இருக்கிற பிளேஸில் 4x இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் 2x இருக்குது. ஏ ப்ளஸ் பினா 4x ப்ளஸ் 2x 6x. ஏ மைனஸ் பி 4x மைனஸ் 2xனா 2x. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2x.
அப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? அப்போ ஏக்கு பதிலாக 4x, பிக்கு பதிலாக 2x, a ப்ளஸ் பிக்கு பதிலாக 6x, a மைனஸ் பிக்கு பதிலாக 2x சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள், sin 4x இன்ட்டு cos 2x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin 6x ப்ளஸ் sin 2x கிடைச்சிச்சா? இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டிஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கூடிய சம்மை நம்ம என்ன பண்ணிடுவோம், சம்மார் டிஃப்ரென்ஸாக சம்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை சம் ஐடென்டிட்டிஸுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? sin 4x இன்ட்டு cos 2x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு sin 6x ப்ளஸ் sin 2x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிஷன் 2 sin 10 theta இன்ட்டு cos 2 theta. ஓகேவா? இந்த sin 10 theta இன்ட்டு cos 2 thetaவை மட்டும் எடுத்துங்க. அது என்ன ஃபார்மில் இருக்குது? sin a cos b ஃபார்மில் இருக்கா? sin a cos b ஃபார்மில் இருக்குது. a இருக்கிற பிளேஸில் 10 theta, b இருக்கிற பிளேஸில் 2 thetaன்னு இருக்குது. அப்போ sin a cos bக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலானது 1/2 இன்ட்டு sin ஆஃப் a ப்ளஸ் b ப்ளஸ் sin ஆஃப் a மைனஸ் b. a ப்ளஸ் பினா 10 theta ப்ளஸ் 2 thetaனா 12 theta. அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு 12 theta. நெக்ஸ்ட்டு a மைனஸ் b 10 theta மைனஸ் 2 thetaனா 8 theta. a மைனஸ் b இங்கே என்ன சார்னா இது a மைனஸ் b. ஓகேவா? a மைனஸ் b வந்து என்ன சார்னா 8 theta. அப்போ அதில் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா சம் என்ன கொடுத்தோம்னா 2 இன்ட்டு sin 10 theta இன்ட்டு cos 2 theta. அப்போ நமக்கு இந்த 2 ஆல்ரெடி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கு. இந்த sin 10 theta இன்ட்டு cos 2 thetaவுக்கு இந்த இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு sin 12 theta ப்ளஸ் sin ஆஃப் a மைனஸ் பினா 8 theta. அப்போ sin ஆஃப் 8 theta. அப்போ 2 இன்ட்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு sin 12 theta ப்ளஸ் sin 8 theta. இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே 2 என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், sin 12 theta ப்ளஸ் sin 8 thetaன்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு sin 10 theta இன்ட்டு cos 2 thetaவோட ஆன்சர் வந்துச்சுன்னா sin 12 theta ப்ளஸ் sin 8 theta. ஓகேவா? இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.